ஈவோ எக்ஸாம் 3 ஜிஎஸ் பிடிஎஃப் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டுமெனா கப்பலோட மிதவை காப்பு மையம் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஈர்ப்பு மையத்திற்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பீங்கான் மின்காப்புகளின் வெப்ப குணகத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்னா முடிவிலா இருக்கணும். பீங்கான் மின்காப்புகளின் வெப்ப குணகத்தோட மதிப்பு என்ன அப்படின்னா முடிவில்லா இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிருமி நாசினி அப்படின்னா கீழ்கண்டவற்று கிருமி நாசினி மருந்தாக பயன்படுது எதுன்னா டிடிடி. இதில் வந்து KMnO4க்கு பொருத்தமானது எது அப்படின்னா அது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி அப்படிங்கிறாங்க. பூஞ்சை பற்றி உண்மை எது அப்படின்னா பூஞ்சை வந்து ஒரு ஹெட்ரோட்ராபிக் தாவரம். பூஞ்சை வந்து ஒரு ஹெட்ரோட்ராபிக் தாவரம் அப்படிங்கிறாங்க. பெண்ணின் கருவுறுதல் நடைபெறும் நாள் எப்படின்னா மாதவிடாயிலிருந்து 15 to 19வது நாள் வரையிலும். விட்டமின் ஏ குறைபாட்டினால எது வருதுன்னா மலைக்கண் நோய் வருது. விட்டமின் ஏ குறைபாட்டினால மலைக்கண் நோய் வருது அப்படிங்கிறாங்க. எந்த விவசாய வகை ஜிம்மிங் என்று அழைக்கப்படுகிறது? ஜிம்மிங் அப்படின்னு அழைக்கப்படுற விவசாய வகை எது அப்படின்னா இடம்பெயர்வு சாகுபடி. நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுவது எதுனா ஆட்டுச்சமவெளிகள். நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுவது எல்லாம் எதுனா ஆட்டுச்சமவெளிகளை தான் அப்படி சொல்கிறாங்க. மீன்பிடி தொழிலில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் இந்திய மாநிலம் எதுனா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் தான் சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் மீன்பிடி தொழிலில் முதன்மை வகிக்கும் மாநிலம். எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1620 கோட்டையை கட்டுது அப்படின்னா டென்மார்க். எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1620 கோட்டையை கட்டுச்சு அப்படின்னா டென்மார்க் நாடு. சதி அப்படிங்கிற உடன்கிட்டே எரிமலைக்கை இவரது ஆட்சி காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்படுதுன்னா வில்லியம் பென்னிங் பிரபு காலத்தில். நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பரதநாட்டியத்தை கற்றுக் கொள்வதற்கு ருக்மணி தேவி அருண்டேலை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா அண்ணா பவுலோவா. பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்வதற்கு ருக்மணி தேவி அருண்டேலை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா அண்ணா பவுலோவா. மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார். இந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவோட பெயரை கூறியிருக்கிறாரு. இந்த கணிப்பு சரியானது தான் அப்படின்னு நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இருவின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இருவின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டது அப்படின்னா கராச்சி மாநாடு. நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? பண்டிட் மோதிலால் நேரு. நேரு அறிக்கை கமிட்டியின் நேரு அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னா பண்டிட் மோதிலால் நேரு 1928. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்தவர் யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்.
ஹியூம் அப்படிங்கிறவர் தோற்றுவிச்சார் அப்படிங்கிறாங்க. லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது? லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா. முகவரியின் நோக்க தீர்மானம் யார் கொண்டு வந்தது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. முகவரியோட நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பாரு. குழுக்களும் அதனுடைய தலைவர்களும். பொருளாதார ஆய்வுக்குழு யாருன்னா எல்கே ஜா. பொருளாதார ஆய்வுக்குழு யாருன்னா எல்கே ஜா கொண்டு வந்திருப்பாரு. காவல் சட்ட வரைவுக்குழு 2005 காவல் சட்ட வரைவுக்குழு 2005 யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சோலி சோப்ராஜி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பொருளாதார ஆய்வுக்குழு 1983 கொண்டு வந்தது எல்கே ஜா. காவல் சட்ட வரைவுக்குழு 2005 கொண்டு வந்தவர் சோலி சோரப்ஜி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குழு 1978 கொண்டு வந்தது அசோக் மேத்தா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குழு எப்போ கொண்டு வந்ததுன்னா 1978 யார் கொண்டு வந்ததுன்னா அசோக் மேத்தா கொண்டு வந்திருப்பாரு. மத்திய மாநில உறவுகள் குறித்து 1983 கொண்டு வந்து சர்க்கரியா. பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1980 கொண்டு வந்தது ஜா. பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா இருந்தோம்னா ஜாலியாக இருப்போம். காவல் சட்ட வரைவுக்குழு 2005 சோரப்ஜி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு 1978 கொண்டு வந்தது அசோக் மேத்தா. மத்திய மாநில உறவுகள் குழு வந்து யாருன்னா சர்க்கரியா. அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து வந்து சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னா 311. அரசு பணியாளர்களுக்கு எந்த அரசமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுனா ஆர்டிகல் 311. எந்த மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு தான் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெறணும் அப்படிங்கிறாங்க. மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது என்னன்னா சேமிப்பு. தங்க கை குலுக்கல் என்னும் சொற்றொடர் குறிப்பிடுவது விருப்பு ஓய்வூதிய திட்டத்தை. தங்க கை குலுக்கல் அப்படிங்கிற சொற்றொடர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா விருப்பு ஓய்வூதிய திட்டத்தை தான் அப்படி சொல்றாங்க. வாழை மரத்துக்கான தேசிய ஆராய்ச்சி மரம் இந்தியாவில் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா திருச்சியில். வாழை மரத்துக்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா திருச்சியில். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது எதுன்னா இப்போ தனியாரும் பொதுத்துறையும் கலந்தது தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையோட தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா விழுப்புரத்தை கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சொல்கிறாங்க. உலக வானிலை தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எதுனா மார்ச் 23. உலக வானிலை தினம் மார்ச் 23.
மார்ச் 2018 தமிழக முதல்வர் திறந்து வைக்கும் பூச்சிகள் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வந்து கோயம்புத்தூர். 2018 சிஎம் தொடங்கி வச்சுருப்பாங்க. பூச்சிகள் அருங்காட்சியகம் எங்கன்னா கோயம்புத்தூரில். உயிர்காக்கும் மரம் அப்படின்னு அழைக்கப்படுது எதுனா தென்னை மரத்தை சொல்கிறாங்க. உயிர்காக்கும் மரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா தென்னை மரத்தை சொல்கிறாங்க. டெஸ் என்னும் விண்வெளி களம் இவற்றை கண்டறிவதற்காக ஏவப்பட்டிருக்குது. டெஸ் என்னும் விண்வெளி களம் எதனை கண்டறிவதற்காக ஏவப்பட்டிருக்குன்னா வெளிக்கோள்களை பற்றி ஆராய்கிறதுக்காக. எந்த இரு நகரங்களுக்கிடையே 8 வழி பசுமை சாலை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா 8 வழி எண்வெளிப்பாதை. எண்வெளிப்பாதை எங்கன்னா சேலம் டு சென்னை, சேலத்துலேருந்து சென்னைக்கு. அழகுமிகு இந்தியாவின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் என்னும் அடையாள சின்னம் கீழ்கண்ட எத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது? புவியியல் சுட்டிக்காட்டிகள். அதாவது அழகுமிகு இந்தியாவின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் அப்படிங்கிற அடையாள சின்னம் கீழ்கண்ட எத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா புவியியல் சுட்டிக்காட்டிகளில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுனா வாரணாசியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசி. இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்விடத்தில் தமிழ்நாட்டின் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ளது? எங்கன்னா செங்கல்பட்டுல சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா செங்கல்பட்டுல நிறுவியிருக்காங்க. டேமன் என்ற இசை ஆல்பத்திற்காக புலிட்சர் பரிசினை பெற்றவர். டேம் என்ற இசை ஆல்பத்திற்காக புலிட்சர் பரிசை பெற்றவர் ஹென்ரிக் லேமர். டேமன் லேமர். ஒரு சோப்பு குமிழின் உட்புறத்தில் உள்ள அதிக அழுத்தத்தின் மதிப்பு. ஒரு சோப்பு குமிழுக்குள்ள உட்புறத்தில் உள்ள அழுத்தத்தோட ப்ரெஷரோட மதிப்பு எப்படி இருக்குன்னா 4/T/R அப்படிங்கிற மதிப்பில் இருக்கும். மனிதனின் காதுகளால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண் எவ்வளோன்னா 20 Hz to 20,000 Hz வரையிலும். கீழ்கண்ட சேர்மத்தில் நொதி உப்பு நொதி உப்புன்னு எந்த இதை சொல்கிறோம் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட்டை தான் நொதி உப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மயக்க மருந்தாக பயன்படுது எதுனா குளோரோஃபார்ம், CHCl3. குளோரோஃபார்ம் தான் மயக்க மருந்தாக பயன்படுத்துகிறோம். நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுறையுடைய தாவரங்களில் சார்ந்து இருக்கிறது? ஆஞ்சியோஸ்பம். அதாவது நீட்டத்தின் எந்த பண்பு அதை ஆஞ்சியோஸ்பம் தாவரத்தில் வச்சிருக்கு அப்படின்னா வெசல்ஸ் உடைய சைலம். நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுறையுடைய தாவரங்களில் சார்ந்து வச்சிருக்கு அப்படின்னா வெசல்ஸ் உடைய சைலம். தாமரையோட தாவர இருசொல் பெயர். தாமரை லோட்டஸோட இருசொல் பெயர் நீலமியம் ஸ்பீசியோசம். ஹீமோபிலியா என்ற இரத்த ஒழுகல் நோய் எதனால் ஏற்படுது? ஹீமோபிலியா அப்படிங்கிற இரத்த ஒழுகல் நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னா திடீர் மாற்றம் மூலம். ஹீமோபிலியா அப்படிங்கிற இரத்த ஒழுகல் நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னா திடீர் மாற்றம் மூலமாக ஏற்படுது. சர்வதேச மரபு பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப மையம் UN உருவாக்கப்பட்டிருக்குது.
மரபு பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப மையம் UNO உருவாக்கியிருக்கு. அந்த மையம் அமைந்துள்ள நகரம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில். பியாஸ் ஆறு எந்த மலைத்தொடர்ந்து உற்பத்தி ஆகிறது? குழு மலையிலேருந்து. பியாஸ் ஆறு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, எந்த மலைத்தொடர்லேருந்து வருது அப்படின்னா குழு மலையிலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. எந்த ஆற்றின் நீர் பகிர்வுக்காக இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னா சிந்து. கெர்ஷோபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது அப்படின்னா சாராவதி. கெர்ஷோபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் இருக்குது அப்படின்னா சாராவதி. கெர்ஷோபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் இருக்குது அப்படின்னா சாராவதிங்கிற ஆற்றில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா ஈவேரா பெரியார். புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜீவ் காந்தி. முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவங்கப்பட்ட இடம் எதுனா கோரக்பூர். முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவங்கப்பட்ட இடம் எதுனா கோரக்பூர். அகத்தியருக்கு முதல் 2 தமிழ் சங்கங்களோடு இருந்து தொடர்பு பற்றி கூறும் சான்று. அகத்தியர் முதல் 2 சங்கங்கள் தமிழ் சங்கங்கள்லையும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா இறையனார் அகப்பொருள் உரை சொல்லுது. அகத்தியருக்கு முதல் 2 தமிழ் சங்கங்களோடு இருந்து தொடர்பு பற்றி கூறும் சான்றுனா இறையனார் அகப்பொருள் உரை சொல்லுது. காவிரி பூம்பட்டத்தில் சுங்கச்சாவடி அதிகாரியின் பணிகள் பற்றி விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் எது? சுங்கச்சாவடி அதிகாரிகளோட பணி. காவிரி பூம்பட்டத்தில் இருக்கிற சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் பற்றி விரிவான தகவல் தரும் சங்க இலக்கியம் எதுனா பட்டினப்பாலை. ஆ 1905ஆம் ஆண்டு வங்காளத்தை பிரித்தது யாருன்னா ஹசன் பிரபு பிரிச்சிருப்பாரு. முறையாக பிரிச்சது 1905 அக்டோபர் 16 பிரிச்சிருப்பாரு. சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எதுனா அலிகார் இயக்கம். சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். ஆயிரத்தி 1922 சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பெரியார். ஈவே ராமசாமி. 1922 சென்னை மாநகராட்சி சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஈவேரா. கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சமுடைய? ஒற்றை அரசாங்கம். அதாவது எழுதப்பட்ட அரசாங்கம் இருக்கும், சுதந்திரமான நீதிமன்றம் இருக்கும், ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கும். ஆனால் ஒற்றை அரசாங்கம் இருக்காது. தகவலை அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்கணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ளே வழங்கணும். தகவல் உரிமை சட்டம் எந்த வருஷம்னா 2005. நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகாரம் எந்த விதியோடு தொடர்புறது? 360. 352 ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி நிலை. ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடியை பற்றி சொல்லும். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார் அப்படின்னா ஆளுநர். தூய்மை இந்தியா திட்டம் முடிவடையும் ஆண்டு 2019. தூய்மை இந்தியா திட்டம் எப்போ முடியுது அப்படின்னா 2019 முடிவடையுது. எந்த துறை நமது தேசிய வருவை பெரும்பகுதி அளிக்கிறது? சேவை. சர்வீஸ் தான் நமக்கு அதிக வருவாயை தருது. பெரும் உணவு பூங்காவானது தமிழ்நாட்டில் நிறுவப்பட உள்ள மாவட்டம். பெரும் உணவு பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா திருவள்ளூரில். பெரும் உணவு பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா திருவள்ளூரில் நிறுவியிருக்காங்க. இந்திய உணவுக் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1965 ஜனவரி 14. இந்திய உணவுக் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1965 ஜனவரி 14 உருவாக்கியிருக்காங்க.
லேட் டு ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிவிடியார் ஆசிஸ் ரே. லேட் டு ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் எழுதினவர் என்ன? ஆசிஸ் ரே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் யார்? இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் இந்து மல்கோத்ரா. $1.1 பில்லியன் ஆண்டு வயதுடைய இளஞ்சிவப்பு நிறமி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மேற்கு ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா. 1.1 பில்லியன் ஆண்டு வயதுடைய இளஞ்சிவப்பு நிறமி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா வெஸ்ட் ஆப்பிரிக்கா. ஆண்டு சரியானது எதுன்னு கேட்குறாங்க. 2017 ஆண்டிற்கான பசுமை விருதுகள் வழங்கி தமிழக அரசால் கௌரவிக்கிட்ட 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். அதாவது பசுமை விருது யாருக்கு 2017 வழங்கியிருக்காங்க அப்படின்னா தஞ்சை, திருவள்ளூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு. தஞ்சாவூர், திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வழங்கியிருக்காங்க பசுமை விருதுகள். ஏலக்காய் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் கேரளா. 21வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வென்ற தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை 26. 21வது காமன்வெல்த் போட்டியில் 26 தங்கப்பதக்கத்தை இந்தியா வென்றிருக்குது அப்படிங்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ். தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டியோட சதவீதம் எவ்வளோன்னா 5%. கங்கா ரிக்ஷா ரோபன் அபியான் என்பது ஒரு மாசற்ற இந்தியாவை தேசிய கங்கை தூய்மை திட்டம். கங்கா ரிக்ஷா ரோபன் அபியான் அப்படிங்கிறது தேசிய கங்கை தூய்மை திட்டம். கங்கா ரிக்ஷா ரோபன் அபியான் அப்படிங்கிறது. இந்தியாவின் முதல் பசு சரணாலயம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். முதல் பசு சரணாலயம் அமைக்கிறதுக்கு. தேங்க்யூ.